அது ஸ்டைலா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வராங்க. வெளிச்சத்தை பார்த்த உடனே அப்படியே இப்படி பண்ணிட்டு இப்படி கண்ணாடி போடுவோம். அப்படியே ஒரு பீச்சம் வரும் பாரு. போயிட்டு வாப்பா காலேஜி, கட்டுன்னு வாப்பா காலேஜி, போயிட்டு வாப்பா காலேஜி, கட்டுன்னு வாப்பா காலேஜி, காலேஜின்னா காலேஜி. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்னா ரம்யா கிருஷ்ணன் படையப்பா. படையப்பால வந்து 10/10 அதேதான் பாடி. எனக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க தான் பிடிச்சிருக்கு. எனக்கு ரஜினிகாந்த். ஆமா, ரஜினி ஏன் வந்துட்டு நீங்க அவரை சூஸ் பண்ணீங்க? தப்பான சாய்ஸ். அது எப்படிங்க? அது எப்படி நீங்க சூஸ் பண்ணலாம்? ரம்யா கிருஷ்ணனை வந்து டாக்ஸிக்கா வந்து போர்ட்ரே பண்ணது அது தப்பு. அப்பவே அந்த கேரக்டர் வந்து அந்த ஃபெமினிஸ்ட் கேரக்டர்லாம் இருப்பாங்கல்ல, இண்டிபெண்டன்ட்டா ஒரு விமன் நான் தான் மாஸ். ஆனா அத அந்த காலத்துல தப்பா சித்தரிச்சிட்டாங்க. அவங்க நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. மியூசிக் போட்டு பயங்கரமா நடிச்சிருப்பாங்கடா. அனிலாம்பரி அந்த கேரக்டருக்கு ரஜினியே எதிர்த்து நிக்கிறாள்னா அது யார் லேடி சூப்பர் ஸ்டார்? ரம்யா கிருஷ்ணன். ரஜினியே கிடையாது அந்த படத்துல, நீலாம்பரி தான். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது நான் அதான் தாய் சொன்ன மாதிரி தான் திட்டம் போல இருக்கும். ரஜினியா லட்டு மாதிரி ஒரு முறை பொண்ணு பக்கத்திலேயே இருக்குது, உன்னை சுத்தி வருது. நீ எதுக்குடா வேலைக்கார பொண்ணு தேடி போறியடா? படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு அதை விட்டுட்டு சௌந்தர்யா நாங்க டிமீன் பண்ணல. சௌந்தர்யா நாங்க டிமீன் பண்ணலப்பா. நான் என்ன சொல்றேன்னா சௌந்தர்யா கேரக்டர் இன்னும் ஒரு ஆதங்கம். இந்த பொண்ணுங்க தான் நல்லவங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களா வந்து அப்படி காட்டுறாங்க தப்பு. படிச்சிருந்தாங்களும் சவுத் இந்தியன் டான்ஸ் ஆடுவாங்க, பரதநாட்டியம் அதெல்லாம் அந்த பாட்டுல நல்லா இருக்கும், சூப்பரா ஆடி இருப்பாங்க. மின்சார கண்ணா, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். மின்சார கண்ணா பாட்டு. அந்த படத்துல வந்து அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்களே, லைக் அந்த டைம்ல ஒரு மென் தான் வந்து ஒரு பொண்ணு மேல வந்து ஆசைப்பட்டா அப்படின்ற இந்த காலகட்டத்துல ஒரு பெண் வந்து ஒரு பையன் மேல வந்து என்ன இது, ஒரு பொண்ணுக்கு அவன் ஏக்கப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு முறைமையில கேட்டிருக்கா, அது கிடைக்கல அப்படின்னும் போது ஒரு கிடைக்கல அப்படின்னும் எங்க வயசுல இருக்கும் போது குழந்தைங்களா பசங்களா இருப்பாங்க, அப்பயும் இவங்களுக்கு பிரிஞ்சிட மாட்டாங்க. அவனை அடைஞ்சிருவனா அப்படின்ட்டு அப்சசிவா இருப்பாங்கல்ல, அதுவே வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். கூட அவங்க கெத்த விட்டு கொடுக்க மாட்டாங்கடா, கண்ணாடி போட்டு. அது ஒரு ஸ்டைலா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வராங்க. வெளிச்சத்தை பார்த்த உடனே அப்படியே இப்படி பண்ணிட்டு இப்படி கண்ணாடி போடுவோம். அப்படியே ஒரு பீச்சம் வரும். ரசியில கூட அவங்க தோல்வி ஒத்துக்க மாட்டாங்க. நீ கொண்டா சாப்பிடாது, லைக் அந்த மாடு முட்டியா எதுவும் சாப்பிடும், அவங்க எடுத்து குத்திப்பாங்க. நீ போட்ட உயிர் பிச்சைல வாழறதுக்கு நான் வேலைக்காரி வசுந்தரா இல்ல. இது அந்த படத்துல வந்து அவங்க கேரக்டர் வில்லி என்னதான் இருந்தாலும் அவங்க சில பேசுற டைலாக்ஸ் வந்து அந்த கேரக்டர் ஆர்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரா இருக்கும். என்னன்னா வந்துட்டு இப்ப அவனோட அண்ணன் வந்துட்டு காசுக்காக வந்துட்டு அவன் ரஜினியோட தங்கச்சியை விட்டுட்டு இவனோட கல்யாணம் பண்ணிக்கும் போது இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்கு வெக்கமா இல்லையா ஆம்புலன்ஸ் சொல்றதுக்கு, அப்படி ஒரு சொல்ற ஒரு டைலாகா இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட வீட்டுல எல்லாரும் சொல்றாங்களே அதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன், இங்கதான் வந்து எல்லாரும் நம்மள ஏறி மிதிச்சு போறாங்க அப்படின்ற ஒரு ஃபெமினிசம் அப்பவே பேசியிருப்பாங்க. இது உனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பெரியவங்க சொன்னாங்கன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேல்ல, உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனாலதான் ஆம்பளைங்க இன்னும் நம்மள மிதிக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஷேம் ஆன் யூ. இப்போ ரம்யா கிருஷ்ணன் வந்து சூப்பர் ஹிட் எடுத்துக்குவேன். அதுல வந்து அந்த கேரக்டர் பண்றதுக்குன்னே ஒரு தனி தைரியம் வேணும்னு நினைக்கிறேன். அப்பவும் சரி இப்பவும் சரி அவங்களோட அந்த டெசிஷன் இருக்குல்ல, அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்த மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு கடைசி வரைக்கும் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் நடிக்கிறேன் அந்த மாதிரி ஆக்டரா நான் வந்து இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படிலாம் இல்லாம எந்த ஒரு கேரக்டரா இருந்தாலும் போல்டா பண்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேரக்டரே வந்து ஒரு சீன் இருக்கும், இவனுக்கு வந்து தெரிஞ்சிடும், பையனுக்கு வந்து அம்மா வந்து பாத்துருவான், ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பாத்துருவான், அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு பான் இதுல வராங்க அப்படின்னோடனே இவனுக்கு சமக்கம் வந்துட்டு கொலை பண்ண போவான், அவனே குத்திப்பான். ஒரு அம்மாவா வந்து ஐயோ என்னடா கண்ணாச்சு அப்படின்னு தூக்கிட்டு போகும்போது பொடி அப்படின்னு திட்டுவான். அப்போ ஒரு ரியாக்ஷன் தருவாங்க பாரு. ரியாக்ஷனை ஒரு அம்மா வந்து ஒரு பையன் கிட்ட கேட்க கூடாத வார்த்தை கேட்ட உடனே ஒரு ரியாக்ஷன் தருவாங்க. அது வந்து அப்படியே பயங்கரமா இருக்கும். அவங்க அப்ப தெரிஞ்சிரும், ஓகே பையனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் ஹாஸ்பிட்டலும் கூட்டு போவாங்க. அதே டைம்ல அந்த பெருசா பதட்ட பண்ணாம பக்கா. அதை விட பாய் அந்த ஹாஸ்பிட்டல்ல சிங்கிள் ஷாட் ஒன்னு இருக்கும், ஒரு 16 நிமிஷத்துக்கு ஃபுல்லா எல்லாருக்கிட்டே போய் கெஞ்சுவாங்க, ரியலா இருக்கும் அது பார்க்கவே. அதுல மிஸ்கினை போட்டு அடிப்பாங்க. தனசேகரா புள்ள அங்க படுத்து கிடக்குறான், போய் ஏதாவது பண்ணு, சாமி சாமி நிட்டு இருக்காது அப்படிங்க. அதெல்லாம் பீக்கா இருக்கும். என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க?
இவ்ளோ வளர்ந்திருக்கிய புத்தி இல்ல. உன் சாமிய பத்தி பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடமா இது? நீ ஒழுங்கா இருந்திருந்தா எனக்கு ஏன் இந்த கதி? காசு கேக்குறாங்க தானே சேர்க்கிறா, காசு கேக்குறாங்க தானே சேர்க்கிறா, போய் கொண்டு வா தானே சேர்க்கிறா. அதே மாதிரி பையனுக்கு கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுவான். அட்வைஸ் இல்ல, நீ அந்த படத்தை பார்த்து தெரியுது, ரியாலிட்டி செக் கொடுப்பாங்க. நீ உன்னை யாருன்னா காசு கொடுத்து கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சிட்டாங்களா? இல்ல நானா தான் தெரிஞ்சுதான் நடிச்சேன். அப்போ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, 1000 பேர் பார்க்க இருக்கும்போது ஒருத்தர் அதுல நடிக்க இருப்பாங்கல்ல. அந்த படத்தை பார்க்க 1,00,000 பேர் இருக்கும்போது நடிக்க 4 பேர் இருக்கதானே செய்வாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு படத்துல அம்மனா நடிச்சேன். அத பாக்குறவங்களுக்கு இப்படி, இத பாக்குறவங்களுக்கு இப்படி. அதுல நான் அம்மனா நடிச்சிருந்தேன். அத பாக்குறவங்களுக்கு அப்படி, இத பாக்குறவங்களுக்கு இப்படி. ஆனா நான் கடைசி வரைக்கும் லீலா மட்டும்தான். எனக்கு வந்துட்டு அவங்க தான் கேரக்டர் எந்த மாதிரி இவன் சொன்னது கரெக்டா இருந்துச்சு, போர்ட்ரே பண்றது தான்ங்கிறது. சம்டைம்ஸ் இவங்களுக்கு இப்போ பஞ்சதந்திரம்ல பார்த்தா ஒரு லூசு ஹீரோயின் தான், ஆனா ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணிருப்பாங்க. இல்ல மேனிபுலேட்டிவா இருப்பாங்க, மேனிபுலேட்டிவ் இன்டெலெக்சுவலா ஆனா வந்து ஒரு காமெடிக்கா இருக்கும். அந்த பாடியை டெட் பாடி ஆக்குனது யார் தெரியுமா? யார்? நீதான். அப்படியா? நான் எதுக்காக கொன்னேன்? இவ எதுக்காக கொன்னேன்? என்னது உண்மையிரமா? பின்ன நான் தான் கொலை பண்ண சொன்னா அப்ப வயிறு எந்துதான்? ஓ, கதையை நீ அப்படி ட்விஸ்ட் பண்றியா? அப்ப கொலையை நான் தான் பண்ண ஒத்துக்கிட்டா, வயிறு என்னன்னு ஒத்துக்குயா? அஸ்கு 50-50 அது வந்துட்டு ட்விஸ்ட்ல தான் நமக்கு அது வந்துட்டு தெரிய வரும். பட் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஹிண்ட் தெரியும் நமக்கு. இவங்க லூஸ்ல இல்ல, இவங்க தெளிவாதான் இருக்கா அப்படிங்கிறது. அந்த மேகி கேரக்டர், அந்த மரகதவள்ளி தானே, அது வந்துட்டு அவ்வளோ அழகா பண்ணிருப்பாங்க. ஐ லைக் தட். ஃப்ரம் தேர் அந்த வெரைட்டி சொல்லுவாங்கல்ல, ஃப்ரம் மேகி she can also go to அம்மன் and also இவங்க ராஜமாதா. பாகுபலியில பயங்கரமா இருப்பாங்க. அந்த ஒரு இதோட வந்து நிப்பாங்க, ராணி நான் தான், என் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். பாகுபலியில ராணி அப்படின்ற ஒரு கேரக்டரை காட்டணும், அது அப்படியே கண்ணுல தெரியும். அந்த ஒருத்தனை கொல்லுட்டு 2 குழந்தைய அப்படி தூக்கிட்டு வருவாங்க. நரித்தந்திரம் அல்ல மார்த்தாண்டா, ராஜதந்திரம். அப்ப அப்படியே கண்ணுல ஒரு ஆறா தெரியும், அப்படியே கண்ணெல்லாம் பெருசா நடந்து வரும்போதே அப்படியே ஒரு ஆறா வரும். இன்னொன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுறது தப்புன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் என்னது? லேடி சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அவ்வளவுதான். கண்டிப்பா சொல்லுங்க. இல்ல அதான் நானே சொன்னேன், நான் என்னையே தப்புன்னு சொல்றேன். சூப்பர் ஸ்டார் ஏன்னா வந்துட்டு இப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் சேடான ஃபீல்டு தான் சினிமா. ஒரு மேல் ஹீரோ இவ்வளவு நாள் வரதுக்கும் ஃபீமேல் ஹீரோயின் இவ்வளவு நாள் வரதுக்கும் ரொம்ப கஷ்டம். ஃபீமேல்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரியா வந்து மேல் டாமினன்ட்டா இருக்கு. இப்போ ரஜினி சாரோ கமல் சாரோ வந்துட்டு 60 வருஷமா இருக்காங்க. 60 வருஷமா ஒரு ஹீரோயினாவே பண்றதுங்கிறது ரொம்ப ரேர் இல்லையா? ஆனா ரம்யா கிருஷ்ணனால அது முடியும், புல் ஆஃப் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுமே கிட்டத்தட்ட 40 வருஷமா இருக்காங்கல்ல. ஆனா 40 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்றது அந்த ஆறாவை கண்டினியூவா மெயின்டைன் பண்றாங்க. அதுதான் வந்துட்டு ஐ ஃபீல் லைக் இஸ் a very commendable thing. நம்ம வந்துட்டு சில ஆக்ட்ரஸ் வந்து ஒரு டைம்க்கு அப்புறம் அம்மா ரோல் அப்படின்ற மாதிரி அவங்கள இது பண்றோம். ஆனா அந்த அம்மா ரோல் ரம்யா கிருஷ்ணன் கொடுத்தா அந்த அம்மா ரோல் வந்து பேச போறோம். அதுதான் அங்க பண்ணுவாங்க. பாகுபலியில அம்மா ரோல் தான். ஆனா அது எந்த மாதிரி ஒரு அம்மா ரோல் அவங்க இது புல் ஆஃப் பண்றாங்கன்னு இருக்குல்ல. சூப்பர் டீலக்ஸ்லயுமே ஒரு ப்ராஸ்டியூட் ரோல் தான், ஒரு பான் ஆக்ட்ரஸ் ரோல் தான். ஆனா அந்த ரோலை வந்து அவங்க இப்போ பேச வைக்கிறாங்களே, அந்த இதுலயே ராணியாவும் பண்ணுவாங்க. பான் ஆக்ட்ரஸ் வந்து ஒரு அம்மாவா பண்ணா எப்படி இருக்கும், அந்த கேரக்டரும் வந்து பண்றதுதான் வந்து ஒரு அவங்க நடிப்பு தான். இப்ப 5 வருஷமா இருக்கட்டும், படையப்பா வந்த டைம் இவ்வளவு நாள் பேசுறோம்ல, நீலாம்பரியா நான் இன்னும் ராஜமாலா பார்க்க முடியுது. ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணா இந்த இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டைரக்ஷன் ஒன்று இருக்கும்ல, ஹீரோயினா இந்த டிசிஷன் மேக்கிங் இருக்கும்ல. அது வந்து நான் வந்து ரம்யா கிருஷ்ணன் கிட்ட பாக்குறேன். தந்த நீலாம்பரியில சரி, இது இப்போ சூப்பர் டீலக்ஸ் வரைக்குமே சரி, நான் பார்த்து ரசிச்சது ரம்யா கிருஷ்ணன். அதுல வந்து என்னன்னா அதான் ஒரு கேரக்டருமே தனியா யூனிக்கா இருக்கு. இப்ப நம்ம நீலாம்பரியா பார்த்தா நீலாம்பரி தான் மைண்ட் ஞாபகம், ராஜமாதா ஞாபகம் வர மாட்டாங்க. ராஜமாதா பார்த்தா ராஜமாதா. அந்த கேரக்டரோட அந்த வெர்சட்டிலிட்டி வந்து அவங்க கன்ஃபார்மா காமிச்சிருப்பாங்க. சில ஹீரோயின்லாம் வந்து நடுவுல சேஞ்ச் ஆயிருவாங்க. ஒன்னு ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்து அதே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும். இப்போ எல்லாம் பேசுறது எல்லாமே அவங்க நடிச்ச ரோல் தான். அதாவது மெயின் கேரக்டரும் கிடையாது, ஒரு சப் கேரக்டர், ஒரு குட்டி ரோல் தான். பாகுபலியில ராஜமாதா குட்டி ரோல் தான். ஆனா அது பாரு ராஜமாதான். சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு இதுதான். ஆனா சூப்பர் டீலக்ஸ் நான் இத பத்தி அந்த கை ஸ்கில்ஸ் அந்த வீடியோல பேசுறேன். You know an actress is good when we forget their name. கரெக்ட். அங்க வந்து ரம்யா கிருஷ்ணன்றத நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். சீஸ் நீலாம்பரி, நமக்கு மேகி தெரியும், மேகி நீலாம்பரி தெரியும், நீலாம்பரி தெரியும், அம்மன் தெரியும். அவங்க ரம்யா கிருஷ்ணனா பார்க்காம நம்ம அந்த கேரக்டரா தான் பாக்குறாங்கல. எனக்கு ரம்யா கிருஷ்ணன் as a dancer வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ரிதம் படத்துல வந்து ஐயோ பத்தி கிச்சில வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நெருப்பா இருப்பாங்க. யூடியூப்ல சும்மா போட்டு பார்த்தா கூட ஃபயர், லைக் லிட்டரலா ஃபயர்.
ஐயோ பத்திக்கிச்சு 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 ஓ கண்ணே. காக்கு காக்கால தூது வரும் வந்து கொஞ்சம் அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் செக்ஷுவலா இருந்தாலுமே அவங்க இப்படிதான் திரும்புவாங்க. அப்படியே ஒரு பில்டிங்லாம் வெடிக்கிற மாதிரி என்ன பெர்ஃபார்மன்ஸ் வெறுப்பா இருக்கும். அதுனா டான்ஸ் சிம்புவோட ஒரு டான்ஸ் என்னடா இவங்க எல்லாமே பண்றாங்க ஆடுறாங்க பாருங்க. அவங்க டான்ஸ் பாரதத்தில் 10 கோடி பொண்ணு இருக்கு அதுல ஒருத்தவங்க தாண்டா ஒரு கண்ணு இருக்கு. இப்போ வந்து சிம்போட ஏஜ் மேட்ச் பண்ணும்போது சிம்போட ரொம்ப வயசு அதிகம் வயசு அதிகம். இருக்கும். அந்த எனர்ஜி சிம்பு தள்ளாடுற மாதிரி இருக்கும். அவங்க பயங்கரமா ஆடுவாங்க. இன்னொன்னு ஆஃப் ஸ்கிரீன்ல ரேர் இல்ல நம்ம அவங்க பார்க்க மாட்டோம். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த ஒரு விஜய் டிவி ஷோல ஓகேவா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வனிதா அவங்க கேரக்டர் வந்து எவ்வளவு கஷ்டம் அவங்கள மெயின்டைன் பண்றது. கமல் சாரே வந்துட்டு சில நேரத்துல தடுமாறு. நான் ஆனஸ்டா சொல்றேன், அது ரொம்ப கஷ்டமான பர்சன் கேரக்டர் டு ஹேண்டில். அவங்க வந்துட்டு ஒரு சண்டை நடக்கும் ஓகேவா, வனிதாவை கெட் அவுட் அப்படின்னுவாங்க. அந்த இதை ஷோ விட்டு போ அப்படின்னு அந்த 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 சீக்வன்ஸ்ல அங்க தெரியும் ராஜமாதா நீலாம்பரி வருவாங்க. ரியாலிட்டி ஷோவே பார்க்க மாட்டேன், ஒரு ப்ரோமோ பார்த்து ஓகேப்பா இவன் கிட்ட வி ஷுட் மிஸ் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அந்த எனக்கு பயமா இருக்கு. அவங்களோட சாம்னஸ் இருக்கும் தெரியுமா, அவங்க அழகா சிரிப்பாங்க. ஆமா சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கும், இன்னொன்னு முடி அழகா இருக்கும். என்னடா பேசி கோவா படத்துல வந்து அந்த அம்மன் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணிருப்பாங்க. அது அவங்க நினைச்சிருந்தா அம்மன் படம் எவ்வளவு இருக்கு, எந்த ஃபுட்டேஜ் வேணா போட்டுருக்கலாம். எதுக்கு ரம்யா கிருஷ்ணனோட இது போட்டிருக்காங்கன்னா ரிலேட்டபிள். அம்மன்னா ரம்யா கிருஷ்ணன் அப்படி ஒரு இது இருக்கு. இவன் சொன்னதுதான் எனக்கு அந்த பாயிண்ட்ல என்ன தெரியுமா, சின்ன வயசுல எல்லாரும் சாமி இப்படி எல்லாம் நம்பிக்கை தெரியாது. நம்ம டிவில பாக்குறது அதான் சாமியே. உண்மையிலே சாமி கண்ணு போயிடும். கண்ணு போயிட்டோன்னா அவங்க ஒரு ஆக்ரோஷம் ஒண்ணு கவிப்பாங்க. ஐயோ அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அது எந்த பண்ணுவல அம்மன் வந்து நேர்ல வந்தா எப்படி இருப்பாங்கன்னு ரமேஷ். நீங்க வந்து மேபி இது வரைக்கும் இந்த பாட்காஸ்ட கேட்டு நாங்க ஒரு அழகை தான் இது பண்ணி பேசுறோன்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கலாம். பட் இங்க கேரக்டருமே எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. 70 அடி வாங்கலாம். அதுதான் அது 70 அடி கூட 70 அடி வாங்குனது. ஏய் அது நார்மலா அடிக்க மாட்டாங்க, பலார்னு அடிப்பாங்க. செல்லத்தை நான் வாங்கிப்பேன்டா. நீ அடி செல்ல இப்படி போங்க. அம்மா நிமிட் பண்ணுங்க. போயிட்டு வாப்பா காலேஜி கட்டுன வாப்பா காலேஜி போயிட்டு வாப்பா காலேஜி கட்டுன வாப்பா காலேஜி காலேஜின்னா காலேஜி